சபிக்கப்பட்ட கிராமம். பேயும் மனுஷனும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பேய்கள் மனுஷன் ஆட்கொள்றது தப்பில்லை அப்படின்ட்டு நம்புகிற கிராம மக்கள். அங்கே நல்ல ஆன்மாக்களும் இருக்குது, கெட்ட ஆன்மாக்களும் இருக்குது. நல்ல ஆன்மாக்கள் மக்களை பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஆனால் கெட்ட ஆன்மாக்கள் கொடூரமாக மக்களை கொலை செய்ய கூட தயங்காது. இப்படி ஒரு வில்லேஜ் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த வில்லேஜ்க்கு நீங்கள் போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கதையோட ஒன்லைன் பார்த்துருவோம். இறந்து போன தான் ஃப்ரெண்டோட மரணத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிறவங்களுக்கு பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் அவங்க எப்படி கடந்து வந்து தன்னோட ஃப்ரெண்டோட மரணத்தின் மர்மத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்ற கதையை நமக்கு ட்விஸ்ட் அண்ட் ஹாரரோட சொன்ன நாவல் தான் மியூசிக் டு ஃப்ளேம் லிலீஸ் பை மேகா ராவ். ஓகே கைஸ், ஒன்லைன் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம சட்டு புட்டுன்னு கதைக்குள்ளே போயிடலாம். வாங்க வாங்க. லண்டன் சிட்டியில் அழகாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கதையோட ஹீரோயின் நூர். ஒரு நாள் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீர்த்தி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு நியூஸ் வருது. இதை கேட்ட நூர் நில குலைஞ்சு போகிறாங்க. அவங்களுக்குன்னு சைல்ட்ஹுட்டில் இருந்து இப்போ வரைக்கும் இருந்தவங்க தான் கீர்த்தி. ஸோ அவங்க இறந்து போனது தன்னோட பார்ட் ஆஃப் த சோல் தன்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க மரணத்துக்கு அப்புறம் நூறால் தினசரி வாழ்வை சகஜமாக அவங்களால கடந்து போக முடியலை. அவங்க கீர்த்தி இறந்து போன வழியில இருந்து மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பித்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல கீர்த்தி இறந்து ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஐ மிஸ் யூ நூறுன்னு கீர்த்தி நம்பர்ல இருந்து நூறுக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாருமே எடுக்கலை. நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. அதனால் அவங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்களோட சொந்த ஊர் கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கிற ஹெர்க் அப்படின்ற வில்லேஜை வந்து அடையிறாங்க. நூறுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே வாழ்கிற மக்கள் மற்றவங்களை போல கிடையாது.